முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எப்படின்னு ஆம்பளை செருப்பு ஓகேவா? கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நூல் பறக்குது தம்பி, நூல் பறக்குது. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும். உனக்கும் உங்க அக்கா மாதிரி ஆகணுமா? நாள் பூரா வெயில், தூசி, பொல்யூஷன்லயே அலையணும். அப்புறம் சர்மத்துக்கு என்ன ஆகும்? அம்மா, கொதிக்கும் வெயிலில் தான் கனவுகள் ஜொலிக்கும்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் வெயிலுக்கும் தூசிக்கும் தான் சிந்தால் இருக்கே. டாக்டர் அம்மா, உங்க ரெக்கமெண்டேஷன் தான். சிந்தாலின் தினசரி உபயோகம் 95% பயனாளர்களுக்கிடையே சர்ம பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கிறது. கொதிக்கும் வெயிலில் தான் கனவுகள் ஜொலிக்கும். சிந்தால் பாதுகாப்பு. கோலம் சூப்பரா இருக்கு. இந்த கோலம் என் பொண்ணுதான் போட்டா. இந்த பஜ்ஜி என் பொண்ணுதான் போட்டா. பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கு. பொண்ணு கோலம் போட்டுச்சு, பஜ்ஜி போட்டுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ பொண்ண இல்ல, பொண்ண தலையில குண்டத்துக்கு போட்டுச்சுன்னு சொன்னேன். என்ன வண்டி தனியா குழுங்குது? உங்க அண்ணன் தினேஷ், குட் மார்னிங் சார். என்கிட்ட ஒரு ஸ்டாஃபோட நம்பர் இருக்கு. அது யார் நம்பர் எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சார். 9444000071. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்க்கல. நீ எல்லாம் டிரைவரா? ஹலோ ஹலோ சூ. லுக்கு வேற எங்கேயோ போகுதே. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. தப்பாக்குதுண்ணா. டேய், அப்படி இல்லடா. உங்க அப்பா கிட்ட நான் இப்ப போய் முறைப்படி உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டேன்னா அவரு காலை எடக்கு இல்லைன்னா கள்ள தூக்கு, அப்பதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவாரு. காலை எடக்கோ கள்ள தூக்குவோ என் உடம்புல தெம்பு இல்ல. ஏன் ரேஞ்சுக்கு ஒரு செஸ், ஒரு கேரம், அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கேமாவது விளையாடி ஜெயிக்கலான்னு பார்த்தா அது எதுவும் உங்க அப்பனுக்கு தெரியாது. நீ எப்போ இந்த மேட்ரு உங்க அப்பா கிட்ட ஓபன் பண்ணி? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வா பேசாம ஓடி போயிடுவோம்.
ஷாட்டுக்கு ரெடியா அப்பா? தலைவலிக்குதா? ஆமா. இருமலும் மூக்கடைப்பு இருக்கா? ஆமாப்பா, ஆமா. உங்க சாதாரண டேப்லெட் அல்ல. மிக்ஸ் ஆக்ஷன் 500 உங்களுக்கு தலைவலி, மூக்கடைப்பு மற்றும் இருமலில் இருந்து ஆர்வம் தரும். வணக்கம். திலீப், என்ன டோன் மாறுதுன்னு பாக்குறியா? இதாண்டா ஒரிஜினல். கான்ஸ்டபிள் 143. ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறேன். நான் பாக்குறேன், பாக்கணுங்கிறான். இன்னொருத்தன் கையை போட்டுக்கிட்டு புண்டமனமா வெட்டணும்டா. சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்டு குட்டு கவுன போட்டா குறுக்காம இருக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸ் சின்ன கவுன ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லை. பொட்டு பூவு என்ன இப்படி ஆளே கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? ராஜம் பொண்டாட்டிடா நானு. குணா கூட படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மாமாவை சாவிச்ச எல்லாரும் சாவணும்னு நினைச்சுதான் நான் படுக்கிறேன். ராஜம் பொண்டாட்டிடா நானு. ஃபிளாஷ்பேக். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி வர போகுது. செக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வர போறா. The next day. ஏடா வர்ற? சார் எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார். உடனே காலி பண்றேங்க சார். இல்லன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? செக்கம்மா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்திருக்கு சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? ஆனா அந்த ஆவி புகுந்திருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். ஏ ராஜு, ராஜுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், சந்துருன்னா என்னன்னு உனக்கு தெரியும். நெஞ்ச பொழுது காட்டுமா? எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? ஆனா எங்கேயும் நான் என்ன உங்ககிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீதான் எனக்குன்னு தோணினாலும் உன் நினைவோட மட்டும்தான் என்னால வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது. கதையா?